அன்பு மா தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. வணக்கம் நேயர்களே. இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அருள்மிகு அன்னை ஸ்ரீ தம்புராட்டி அம்பாளினுடைய கோவில் குடைவிழா சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பை காண இருக்கின்றோம். சித்திரை மாதம் வந்துவிட்டாலே கடைசி செவ்வாய்க்கிழமை தம்புராட்டியின் அந்த மாபெரும் வெற்றி திருவிழா கொடை திருவிழா நடைபெறும். 12 நாட்கள் தம்புராட்டியினுடைய தேரோடும் தெருக்களெல்லாம் மகிழ்ச்சியில் கொண்டாடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கொடை திருவிழா அருள்மிகு அன்னை தம்புராட்டியினுடைய சிறப்பு கொடை திருவிழா. இந்த நிகழ்ச்சியில் கொடை விழா அன்று நடைபெற்ற அற்புதமான நேமிக்க நிகழ்ச்சிகள், பால்குடம் எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், அன்று மாலை அம்பாளுடைய திடலில் மக்களெல்லாம் ஒன்று கூடி பாய் சமக்காலெல்லாம் விரித்து அங்கே நடைபெறுகின்ற அத்தனை கலை நிகழ்ச்சிகளையும் காணுதல், அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம்.
நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கோயிலுக்கு கொடை விழாவுக்கு கால் நாட்டிடுவாங்க செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை கொடை வரைக்கும் அந்த ஊரில் பெண்களெல்லாம் ஒன்று கூடி முளைப்பாரி வைத்து தினமும் அவர்கள் அம்பாளை நினைத்து அந்த முளைப்பாரி கும்மி அடித்தல் விழாவை நடத்துவார்கள். அற்புதமான ஒரு கிராமிய நிகழ்ச்சி, வாழ்வியல் நிகழ்ச்சி, அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த நிகழ்ச்சி, மனபாரத்தை குறைக்கும் நிகழ்ச்சி, மன அழுத்தத்தை குறையும் நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியையும் பாசிட்டிவான நல்ல சிந்தனைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் கும்மி அடித்தல். அதை ஆன்மீகத்தோடு இணைத்து அற்புதமாக நமது முன்னோர்கள் செய்தார்கள். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம்.
கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல படை சூண்டிடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா வாங்கு படை சூண்டிடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா
வாத்தியம் இசை ஒலிக்க, 8 திக்குகள் புகழ் மணக்க, கொட்டு வாத்தியம் இசை ஒலிக்க, பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா, பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா. எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா, வீராத்தா மேகாத்தா காளியாத்தா, எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா, வீராத்தா மேகாத்தா காளியாத்தா. கோயில் கொடை விழா ஆரம்பித்தாச்சு. பகலில் பூரா அந்த மாதிரி நிறைய நியமிக்கங்கள், விருந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சாச்சு. இரவு வந்தாச்சு. அம்மன் கோயில் திடலில் அங்கே நடக்கின்ற கலை நிகழ்ச்சியை காண்பதற்கு பல லட்சம் பக்தர்கள், அன்பர்கள், விருந்தர்கள், நண்பர்கள், விருந்தினர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க.
அப்படி விரிச்சு செட்டாக உட்காந்து பார்ப்பாங்க. இந்த ட்ரிப்பு திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன், சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான நல்ல கச்சேரி நடைபெற்றது. அந்த நிகழ்வில் நடைபெற்ற நிகழ்ச்சி தொகுப்பினை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். நோக்கி அமர்ந்தவளே வசந்த நாயகியே, துயவரும் முன்னே காப்பவளே தெய்வ நாயகியே. வடக்கே நோக்கி அமர்ந்தவளே வசந்த நாயகியே, துயவரும் நன்றி 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 நன்றி. ஒரு அருமையான கடினமான பாடலை மிக நேர்த்தியாக உங்கள் மத்தியில் பதிவு செய்து சன்சிங்கர் பூஜா அவர்களுக்கு தாங்கள் அளித்த மகத்தான வரவேற்புக்கு நன்றி. இசை அரங்கில் நன்றிகளை பதிவு செய்து சித்திரை மாதம் வந்துவிட்டாலே இத்தரை பூரிப்படைந்து வீடுகளிலெல்லாம் விழாக்கோளம் பூண்டுவிடும் வடக்கு பார்த்து அமர்ந்து வல்ல நாட்டை ஆளும் அன்னையே, காலையில் பால் குடங்களில் பொங்கி அருள் தந்து மகிழ்ந்தாய். மாவிளக்கில் தீபமாய் நின்று தீமைகளை தெரிக்க விட்டாய். முளைப்பாறையில் முளைத்து சிலிர்த்து கும்மியில் குடும்ப பெண்களின் ஆரோக்கியம் அர்ப்பணிப்பை கண்டாய். சாது சிதம்பர சுவாமிகளை தந்த இந்த பூமி சாதனைகள் பல கண்ட சரித்திர நாயகர்கள் பிறந்த பூமி. அன்னதானத்தால் பரம்பொருளை உணரச் செய்து உண்மையான சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் அவதரித்த அன்னபூரணி தம்பராட்டியின் தன்னிகரில்லாத பூமி இந்த வல்லநாடு. தாமிரபரணி தாய்ப்பால் ஊட்டி தன் அன்புக்கரங்களால் வளர்த்த வல்லநாடு. தெருக்களெல்லாம் கொண்டாட்டம், விருந்தினர்களின் உற்சாகமான வருகை, சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி ஊரே உற்சாகத்தில் ஒளி வெள்ளத்தில். அம்மா தம்பராட்டி உன் பார்வை வெளிச்சத்தில் பக்தர்கள் பரவசத்துடன் உன் அருளை பற்றி அன்பை வேண்டி தாழ்பணிந்தோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சீர்சார்கள் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தை, மாலை வணக்கத்தை தெரிவித்து ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மதிப்பிற்குரிய பிள்ளைமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். எல்லாரும் கரவொலி எழுப்பி தம்பராட்டியின் அருள் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். காவல்துறை பணி இன்று பெரிய பணி நமது ஊருக்கு. மதிப்புக்குரிய செல்லத்துறை அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பிள்ளைமுத்து அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கச்சேரிக்கு ரசிக்கிறீங்கன்னா அதுக்கு உழைத்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. தம்பராட்டி அருள் நிறைய கிடைக்கட்டும். மதிப்புக்குரிய வெங்கட சுப்பு அவர்கள் காவல்துறை ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார். திரு SK செல்லத்துறை அவர்கள் இப்பொழுது வழக்கறிஞர் நமது காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்புகிறார்கள். நன்றி ஐயா, உங்களுடைய கண்காணிப்பு காவல் எங்களுக்கு மிகுந்த சிறப்பு. உங்களுக்கு எங்கள் அம்பாள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள், மதிப்பிற்குரிய துணை கண்காணிப்பாளர் ஐயா சுதீர் அவர்களுக்கு நமது வழக்கறிஞர் கண்ணன், வல்லநாடு வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய வடவள்ளநாடு ஊராட்சி மன்ற தலைவர் பேபி சங்கர் அவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து ராமையா அவர்கள் காவல்துறை
ஆய்வாளர் முரப்பநாடு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு சிறந்த சகோதரத்துவம், கண்காணிப்பு, சிறந்த ஒருங்கிணைப்பு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஓகே, நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் இங்கு இருக்கின்ற எல்லோர்களும் செல்வி பி தம்பராட்டி, தகப்பனார் பெயர் பிச்சைக்கண்ணு, 600க்கு 442 மதிப்பெண்கள். நாணல் கார்டு வந்திருக்காங்களா? தம்பராட்டி மேடைக்கு வந்துருங்க. அந்த பரிசு வாங்குறவங்களாம் குயிக்காவே இங்க வந்துருங்க. அடுத்து செல்வி தங்க செல்வி பாரக்காடு வல்லநாடு. முத்துராமலிங்கம் ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். செல்வி சுப்புலட்சுமி, தந்தை பெயர் சின்னத்துறை, அரசு மேல்நிலைப்பள்ளி தெரு வல்லநாடு, 600க்கு 498. அம்மா அப்பாவும் கூட வாங்க, நேரம் ஆகுது. கச்சேரியை நம்ம தொடர்ந்து எல்லா விருந்தினர்களும் காத்திருக்கிறாங்க, அதனால சீக்கிரமா வாங்க. தம்பராட்டி, தகப்பனார் பேர் பிச்சைக்கண்ணு, நாணல்காடு, 600க்கு 542. செல்வி தங்க செல்வி, தகப்பனார் பேர் இசக்கி, பாரக்காடு வல்லநாடு, 600க்கு 514 மதிப்பெண்கள். செல்வி சுப்புலட்சுமி, தகப்பனார் பெயர் திரு சின்னத்துறை, அரசு மேல்நிலைப்பள்ளி வல்லநாடு, 600க்கு 498. வல்லநாடு எஸ் கே செல்லத்துறை, திரு எஸ் தம்பராஜன் ஒருங்கிணைப்பாளர்கள், திரு எஸ் சிவராமன் பொருளாளர், முன்னாள் மாணவர் சங்கம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அன்னையின் அருள், அன்னையின் சிறப்பு. நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம அரசு பள்ளியில் படிச்சு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. தம்பராட்டின் அருள் பெற்று இது இருக்கின்ற பெரிய அதிகாரிகளைப் போல் இவர்களும் இந்த மேடைக்கு வருங்காலத்தில் வர வேண்டும் என்று அன்னையை வேண்டி உங்கள் கைத்தட்டலோடு இந்த செல்வங்களை நாம் பாராட்டுவோம். கல்வியினுடைய சிறப்பு இதுதான். மிகப்பெரிய செல்வம் கல்வி. வாங்க, 10th செகண்ட், 10ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்பு பெற்ற மாணவி இசக்கி அவர்களுடைய மகள் தங்க செல்வி, பாரக்காடு, 600க்கு 514 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பு இடத்தை பிடித்திருக்கிறார். மாணவிக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்னை தம்பராட்டியின் அருள் கிட்டட்டும். அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து அடுத்த திரைப்பட நடிகர் கருணாஸ், பாடகி சின்ன பொண்ணு வருகை தந்து சிறு நேரத்தில் வருகை தந்து விடுவார்கள். தொடர்ந்து கலக்கல் பாட நடைபெறும் என்று சொல்லி கச்சேரி மிக சிறப்பாக நடத்தி கைத்தட்டி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பசும்பொன் தேசிய கழகம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து அவர்கள் சகோதரர் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை, கருணாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்க்கிறார். தூத்துக்குடி மாவட்ட பசும்பொன் தேசிய கழகத்தின் சார்பாக கருணாஸ் கலைத்தாயின் கண்களில் ஒளிர்ந்த நல்ல நடிகர், உணர்வாளர், மக்களை மகிழ்வித்து மகிழ்ச்சியின் கலைஞன். வல்லநாட்டிற்கு பல தடவை வந்திருந்தாலும் இந்த தடவை இவர் வந்திருப்பது விழாவிற்கு ஒரு வெளிச்சம்தான். தாடிக்குள் மறைந்திருக்கும் ஞான சித்தன் கொண்ட ஒரு கலைஞன் கருணாஸ். கலைமகளின் கைப்பிடித்து இசையால் களமிறங்கிய, திரையில் இறங்கிய பல கோடி கண்களுக்கு தந்த ஒரு சிறந்த நடிகர் கருணாஸ் அவர்களுக்கு வடவள்ளநாடு பஞ்சாயத்து தலைவர் பேபி சங்கர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். முத்துராமலிங்க ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். பிள்ளைமுத்து அவர்கள் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். மூர்த்தி தேவர் வல்லநாட்டின் வம்சம். மூர்த்தி தேவர் வல்லநாட்டின் வம்சம். இவர் வந்தாலே அந்த சபை அம்சம். மூர்த்தி தேவர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறோம். மறக்காத, வீடியோ எடுக்கிறோம், மறக்காத. நீங்க தள்ளி இல்லைங்க, எல்லாரும் பாருங்க. திரைப்பட நடிகர் கருணாஸ் அவர்கள், இந்த தாடி வச்சிட்டு இருக்காருல்ல, அவர் தான் வந்திருக்கிறாரு. நம்ம ஊர் திருவிழாவுக்கு வருகை தந்து நம்ம நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் கருணாஸ் அவர்கள். வீடியோ எடுக்கிறத மறைக்காதீங்க, கொஞ்சம் நீங்க தள்ளி நின்று போடுங்க. மூர்த்தி தேவர் வல்லநாட்டின் வம்சம். இவர் வந்தாலே அந்த சபை அம்சம். யதார்த்தமான பேச்சால் தாத்தா சேதுராம பாண்டியனால் செதுக்கி எடுத்த விழா நாயகன். வல்லநாட்டின் கலை ஒரு சித்த தேவர் திருமணான அருளாலும் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளுடைய அருளாலும் எம் மண்ணின் சொந்தங்களின் அன்பாலும் அலைகடல் ஓல் முக்கடல் ஓல் சங்கமித்து இந்த வீரமிக்க மண்ணில் என் கூட சிங்கநிகர் வேலுநாச்சியாருடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது என் நெஞ்சு சிறுசிலுக்கிறது, என் ரத்தம் துடிதுடிக்கிறது. நான் இங்கில்லை, எங்கு சென்றாலும் சொல்வேன் நான் வல்லநாட்டுக்காரன் என்று. வல்லநாடு என்றாலே அதில் வீரம் உள்ளது. அதன் அடிப்படையிலே என்ன பாக்கியம் செய்தோமோ தெரியவில்லை. இந்த தாய் தம்பராட்டியினுடைய அருளாலே
இம்மண்ணில் நாமெல்லாம் இரத்த ஒரு தொப்புள் குடி உறவாக நாம் பிறந்துள்ளோம். இன்றல்ல ஒன்றை மட்டும் நான் இந்த வேளையிலே சொல்லிக் கொள்கிறேன். என் உடல் எங்கே வாழ்ந்தாலும் சரி, என் உயிர் மூச்சு என்றும் வல்லநாட்டில் என் இரத்த உறவுக்காக இருக்கும் இருக்கும் என்று சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சொந்தக்காரராக இருந்து இந்த உலகத்தினுடைய தேசிய மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயம், கலாச்சாரம் என்னவென்று பார்ப்பீர்களேயானால், உலகத்திலேயே ஒரு இனத்தில் அந்த இனத்திற்காக வாழ்ந்து மறைகின்றவர்களுக்கு நடுக்கல்லிட்டு அவர்களை குலசாமியாக வணங்கக்கூடிய ஒரு பண்பு தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையிலே இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக வாழ்ந்து இன்றைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள்பாவித்துக் கொண்டு இந்த மண்ணை சார்ந்த மக்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளையாக பாவித்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பராட்டி அம்மனை சந்திக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக
போட்டிக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000 வழங்குவர் மாநில ஒருங்கிணைந்த காளைகள் வளர்ப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் வேலங்குளம் கண்ணன், வேலங்குளம் KMK மனோஜ்குமார் அவர்கள், மேலப்புத்துணரி ஊராட்சி மன்ற தலைவர், திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர், திருநெல்வேலி மாவட்டம். இரண்டாம் பரிசாக ரூபாய் 25,000 வழங்குவர் டி முத்துக்குட்டி அவர்கள், தொழிலதிபர், கேட்டுநகர், வெள்ளநாடு. மூன்றாம் பரிசு ரூபாய் 50,000 வழங்குவர் எம் சந்திரா முருகன் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், வெள்ளநாடு. நான்காம் பரிசு ரூபாய் 15,000 வழங்குவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், பாலாஜி ஸ்டீல், திருநெல்வேலி விளாட்டுகள், செலம்பட்டி. முதல் கொடி வாங்கும் சாரதிக்கு முதல் கொடி வாங்குற சாரதிகள் தொழிலதிபர் புகாரி ஹோட்டல் எம் முத்து யாதவ் அவர்கள், நெல்லை மாமன்ற உறுப்பினர், திமுக வெள்ளநாடு, கேட்டுச்சி நகர். இரண்டாம் பரிசாக 30,000 வழங்குவர் எஸ் சங்கர் அவர்கள், ஈசாந்த ஓடை, கே குமார், JCP வெள்ளநாடு. வந்து 10,000 வழங்கு. இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 வழங்கு சங்கர், ஈசாந்த ஓடை, கே குமார், JCP வெள்ளநாடு. மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 வழங்குவர் எஸ் சிந்தா சுரேஷ் அவர்கள், தொழிலதிபர், வெள்ளநாடு. நான்காம் பரிசு ரூபாய் 10,000 வழங்க ஜி மாரி அவர்கள், கனதீஸ்வர் பைனான்ஸ், வெள்ளநாடு. முதல் சின்ன மாட்டு வண்டி போட்டிக்கு முதல் கொடி வாங்கும் சாரதி கிடாய் பரிசு வழங்கும் கே சங்கர்லிங்கம், வனத்துறை, வெள்ளநாடு. லட்சுமண யாதவ், வெள்ளநாடு. பேரவண்டி போட்டிக்கு முதல் பரிசு ரூபாய் 20,000 வழங்குவர் எம் மாரி அவர்கள், சபரி பைனான்ஸ், வெள்ளநாடு. இரண்டாம் பரிசு 15,000 வழங்குவர் ஸ்ரீ பிள்ளைமுத்து அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர், அவைத்தலைவர், அஇஅதிமுக, வெள்ளநாடு. மூன்றாம் பரிசு ரூபாய் 10,000 வழங்குவர் பிரேமி சங்கர் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், வெள்ளநாடு. நான்காம் பரிசு 7,000 வழங்குவர் ஏ மாரிமுத்து அவர்கள், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், பசும்பொன் முன்னேற்ற கழகம், வெள்ளநாடு. முதல் கொடி வாங்கும் சாரதி குதிரைக்கு ரூபாய் 2,000 வழங்குவர் ராஜ் அவர்கள், தொழிலதிபர், வெள்ளநாடு. காலேஸ்வரியன் முதல் பரிசு வழங்குகின்ற KMK மனோஜ்குமார் தம்பி அவர்களுக்கு, மேலப்புத்துணை ஊராட்சி மன்ற திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக சார்பில் அளிக்கப்படுகிறது. திரு சுரேந்திர பாண்டியன், இளைய ஜமீன்தார், நல்லமலை அவர்களுக்கு, ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முதல் பரிசு வழங்கப்படுகிறது. அந்த பரிசு வழங்க டி முத்துக்குட்டி அவர்கள், தொழிலதிபர், கேட்டுநகர், வெள்ளநாடு. கொடுங்க ரூபாய் 25,000. யார் தருது அந்த பரிசை வழங்குவர் 50,000 வழங்குவதையும் சந்திரா முருகன் ஊராட்சி மன்ற தலைவர், வெள்ளநாடு. சந்திரா முருகன் பரிசு வாங்குறது. சீனிப்பாண்டியன் மாநில சீனிப்பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர், நச்சுக்குளம், நச்சுக்குளம். விருந்தாளர்கள் சண்டை போட்டு பரிசு நான்காம் பரிசு தட்டி கொடுத்தாச்சா? கோடி பரிசு கிடை பரிசு வழங்குவர் ஸ்ரீ சுந்தர் அவர்கள், வெள்ளநாடு பங்களா. அந்த பரிசு கொட்டகுடி ஆதிபரன் கொண்டாட மலை வீடியோ கட்டியா
அவரு தான் தலைவர் செட்டு முடிஞ்சது பெரிய மாதிரி வல்லநாடு சின்ன மாட்டு வண்டி போட்டி சின்ன மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசு போட்டாடு நீ கிடாய் கொடுக்கும்போது நான் எடுக்கேன் கயிறு கொடுக்கும்போது சின்ன மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசு தடிச்ச நகரை ஆர்.எஸ். சுரேஷ்குமார் ஐயனார் பேக்கரி கே பெருந்தேவரம் தம்பராட்டி அம்மன் அந்த பரிசு ரூபாய் 40,000 வழங்குவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. மாநில ஒருங்கிணைந்த காலங்கள் வழக்கவா சங்கத்துடைய தலைவர் எம் கண்ணன் வேளங்குளம் வாங்க செல்வம் அந்த சுரேஷ் அவர்கள் கொடி வாங்கினது சின்ன மாட்ட கொடி வாங்கினது வைப்பார் ராஜா வெற்றிமாறன் நீதி கொடுத்து செக்காரக்குடி வாங்க வெற்றிமாறன் வினிஷ் குத்து செக்காரக்குடி வெற்றிமாறன் வினிஷ் குத்து செக்காரக்குடி பேச்சு பெருந்தேச்சியினை அறிவித்து பசாமங்களம் முதல் மாட்டுக்கு குதிரைவண்டி பந்தயத்தில் முதல் பரிசு சபரி ஃபைனான்ஸ் சார் கொஞ்சம் ஸ்டேஜ் ஒன்றிய இரண்டாம் காவல்
நான்காம் பரிசு ராஜா பிரதர்ஸ் சவாய் மானசாமி பாளையத்து. அதை வழங்குபவர் நான்காம் பரிசு நன்றியும் நேயர்களே, இவ்வளவு நேரம் அம்பாளுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக பார்த்து ரசித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் அன்னை தம்புராட்டியினுடைய அருள் கிடைக்கட்டும், வீடெல்லாம் நிம்மதி பொங்கட்டும், அன்னை தம்புராட்டியின் அருள் பொங்கட்டும், செல்வம் பொங்கட்டும், கல்வி பொங்கட்டும், நிம்மதி பொங்கட்டும், ஆரோக்கியம் பொங்கட்டும், வீடெல்லாம் அன்பாளுடைய அருள் பொங்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று கூறி வாழ்த்தி நிகழ்ச்சியை உங்களுக்கு வணக்கம் செய்து விடைபெறுவது உங்கள் அன்பு மா தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. வணக்கம் நேயர்களே.